விஷயமா கம்ப்ளைண்ட் வந்தோடனே அந்த பர்டிகுலர் லா ஸ்டூடெண்ட்டை என்ரோல் பண்ணதை நாங்கள் நிறுத்தி வச்சிட்டோம். அவருக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டோம். அட்வொகேட்ஸா இருக்கிற யாருமே நான் ஒரு அட்வொகேட், என்கிட்ட நீங்க கேஸை கொடுங்க, நான் உங்க கேஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இனி விளம்பரமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் இப்ப அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லா காலேஜ்ல படிக்கிற பசங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அட்வொகேட்டா என்ரோல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சாலோ பேனர் அடிச்சாலோ அவங்களுடைய என்ரோல்மெண்ட்டே, அதாவது அட்வொகேட்டா அவங்க ஆகிற ப்ராசஸே நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சோசியல் மீடியால எந்த ஒரு அட்வொகேட்டா இருந்தாலும் சரி மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய வகையில சட்டம் சார்ந்த பதிவுகளை தாராளமா ரீல்ஸா போடலாம். ஆனா அதுலயும் கூட நான் ஒரு அட்வொகேட், என்கிட்ட வந்து கேஸை கொடுங்க, நான் அந்த கேஸை நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் எந்த ஒரு அட்வொகேட்டும் விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு அட்வொகேட் விளம்பரம் பண்றது ரூல் நம்பர் 36 ஆஃப் அட்வொகேட் ஆக்ட் கீழ சட்டப்படி குற்றம்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லா வீடியோஸ் போடக்கூடிய அட்வொகேட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு வீடியோ கீழே டாக் பண்ணிட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு லா இருக்குங்கிறத தெரியப்படுத்திருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.